இன்னைக்கு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு டிவியில் கூட ஆட் பார்த்தீங்கன்னா குடல் ஆரோக்கியத்தை பற்றி, அதாவது கட் ஹெல்த்தை பற்றி அதிகமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம 10x ஹெல்த் கம்யூனிட்டியில் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாங்க? அதாவது கட் ஹெல்த் இப்போ வந்து இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட வந்திருக்கு. அந்த கட் ஹெல்த்ல ரொம்ப முக்கியமானது வந்து நமக்கு வந்து குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம இருக்கிறதுக்கு நம்ம குடல் வந்து நம்ம தகுதியா வச்சுக்கிடணும். அதுக்கான உணவு பழக்க வழக்கங்கள் வந்து சரியா இருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. அதைத்தான் இப்ப நம்மளுடைய 10x ஹெல்த் கம்யூனிட்டியும் ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க. வாட் வி ஈட் இஸ் அஸ். நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நாம. ஸோ இந்த உள்ள போடுறத நம்ம சாப்பிடுறத வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோம்னா நம்ம கட் ஹெல்த் நல்லா இருக்கும். அது மூலமா கட் டிஸ்பயாசிஸ்னு சொல்லக்கூடிய பல விதமான குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள்ல இருந்து நாம நம்மளை பாதுகாத்துக்கலாம். டிஸ்பயாசிஸ் அப்படின்னு ஒரு புதுமையான ஒரு வார்த்தையை சொன்னீங்க, எனக்கு இது புதுசா தெரியுது. அப்படின்னா என்ன? கட் டிஸ்பயாசிஸ் அப்படின்னா நம்ம குடல்ல வந்து நல்ல விதமான பாக்டீரியாஸ் இருக்குது, தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்கு. இந்த நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாஸை நம்ம பாக்டீரியாட்டிஸ்னு சொல்றோம். தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து ஃபர்மிக்யூட்ஸ்னு சொல்றோம். இதோட ரேஷியோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பாக்டீரியாட்டிஸ் வந்து ஒரு 85% இருக்கணும், ஃபர்மிக்யூட்ஸ் வந்து ஒரு 15% இருக்கணும். நல்ல அதுதான் ஒரு குட் கட் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்றோம். சப்போஸ் இந்த ரேஷியோல வந்து வேரியேஷன் ஆகுறப்போ, இந்த ஃபர்மிக்யூட்ஸ் பேட் பாக்டீரியாஸ் வந்து அதிகமாகிறப்போ அங்க கட் டிஸ்பயாசிஸ் அப்படின்ற ப்ராப்ளத்தை வந்து நம்ம சந்திக்கிறோம். மேபி அது நிறைய டிசீஸை வந்து நமக்கு கொண்டுட்டு வரலாம். குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு குட் பாக்டீரியா அதிகமாக இருக்கா, பேட் பாக்டீரியா அதிகமாக இருக்கா, இல்லை என் குடல் நல்லா இருக்குதா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது வெரி சிம்பிள். அதாவது உதாரணத்துக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், ஒரு எரிச்சல் மாதிரி இருக்கிறது. சில பேருக்கு வந்து வயிறு எப்பவுமே வந்து கனமா ஒரு ப்ளோட்டிங்கா இருக்கலாம். சில பேருக்கு செம்ம ஹெட்டேக்கா இருக்கும், மைக்ரேன் தலைவலின்னு கூட வரும். சில பேருக்கு வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஸ்லீப் குவாலிட்டி ஸ்லீப் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம வந்து நம்ம கட் வந்து புவர் ஹெல்த்ல இருக்குன்றத நாம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு யாரை கேட்டாலும், இப்போ ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் நேற்று வந்து ரெஸ்டாரண்ட் போயிட்டு வந்தேன், வயிறுலாம் சரியில்லைன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து யாரை கேட்டாலும் அப்படி தான் சொல்கிறாங்க, பவுல் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதை எப்படி தான் சரி பண்ணுறது? இந்த ஃபெர்மிக்யூட்ஸை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த கரெக்டான ரேஷியோவில் எப்படி தான் வந்து குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா வைக்கிறது, அதுக்கு ஏதாவது வழி இருக்குதா சொல்லுங்களேன். கண்டிப்பா இருக்குது. அதுக்காக தான் நம்ம 10x ஹெல்த் கம்யூனிட்டியில வந்து அருமையான ஒரு கட் ரீசெட்டிங் ப்ரோக்ராம் வந்து கொடுக்குறோம். சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணா போதும், அதுல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். மெயினா இந்த ஃபெர்மிக்யூட்ஸை அது வந்து ரொம்ப கம்மி பண்ணி இந்த குட் பாக்டீரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தருது. இது மூலமா அந்த நம்ம பார்த்த அந்த சிம்டம்ஸ் எல்லாமே கியூர் ஆகுறத நம்ம வந்து படிப்படியா வந்து ஃபீல் பண்ணிடலாம். அதுக்கு தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து நிறைய பேர் அதுல வந்து கலந்துக்கிட்டு அவங்க வந்து கட் ஹெல்த்தை வந்து ரீசெட் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களுடைய டெஸ்டிமோனியலே வந்து கொடுத்துருக்காங்க. செந்தில், சேலம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளியூர் வந்து ட்ராவல் பண்ணுவேங்க. வாரத்தில் ஒரு 3 நாளாவது எனக்கு வந்து ஹோட்டல் சாப்பாடு தான் இருக்கும். இதனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா வயிறு வந்து பயங்கரமாக அப்செட் ஆகிடுச்சிங்க. ரெண்டாவது வந்து எனக்கு அடிக்கடி தலைவலி வந்துச்சு, இச்சிங் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் முழிச்சிட்டேன் அப்படின்னா திருப்பி வந்து என்னால் தூங்கவே முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுங்க. 10x ஹெல்த் சார்பாக கட் ரீசெட் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எனக்கு பண்ணாங்க. அது எனக்கு வந்து ஒரு அழைப்பு கிடைச்சிது. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்குன்னு சொன்னாங்க. நான் கலந்துக்கிட்டேன். 10 days அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே நான் வந்து ஃபாலோ பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இச்சிங் ப்ராப்ளம் இல்லை, ஸ்டொமக் வந்து அப்செட் கிடையாது, நான் நல்லா தூங்குறேன், நடுவில் முடிக்கிறதே இல்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா எனக்கு தலைவலி சுத்தமாக இல்லைங்க. அப்புறம் வெயிட் வந்து நான் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன். உடம்பு வந்து ரொம்ப இப்படி லேஸாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது தேங்க்ஸ் 10x ஹெல்த்து. த கட் ஹெல்த் இதை பற்றி கொஞ்சம் விஷயந்தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு மிகப்பெரிய கடல் அளவு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம குடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் இது பற்றி உள்ள தகவல்களை அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கும் மறக்காமல் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.